ஆழ்ந்த மௌனத்தில் இருப்பவன் யார்? அறிவை சிஷ்யரிடம் எழுப்புபவன் யார்? முதிய முனி சூழும் இளைஞன் யார்? சின்முத்ரை காட்டும் கரத்தோன் யார்? நிதான தோற்றம் உடையோன் யார்? ஆனந்தம் பெருக்கும் அவன் யார்? பேரின்பம் பிரதிபலிக்கும் முகத்தோன் யார்? தட்சிணாமூர்த்தி அவன் பாதமே சரணம். கல்லால மரத்தடி கற்பிப்போன் யார்? கற்போருக்கு ஞானம் தருவது யார்? மௌனத்தில் அருளும் குருவும் யார்? மூலக மாந்தர்க்கு குருவும் யார்? பிறப்பு சுழற்சியை துண்டிப்பவன் யார்? பவக்கடல் தாண்டுவிக்கும் தோணியும் யார்? பேரின்பம் பிரதிபலிக்கும் முகத்தோன் யார்? தட்சிணாமூர்த்தி அவள் பாதமே சரணம். வயதான சிஷ்யர்கள் உடையவன் யார்? வாலிப குருவாம் அவனும் யார்? சீரான மௌன குருவும் யார்? சிஷ்யரின் ஐயம் தீர்ப்பவன் யார்? மௌனத்தில் ஞானம் அருள்பவன் யார்? மௌனத்தில் அமைதி அருள்பவன் யார்? பேரின்பம் பிரதிபலிக்கும் முகத்தோன் யார்? தட்சிணாமூர்த்தி அவன் பாதமே சரணம். அனைத்து அறிவையும் உடையவன் யார்? அறிவுக்கு தகுந்த குருவும் யார்? அகில உயிர்க்கும் வைத்தியன் யார்? அனைத்து நோய்க்கும் மருந்தினன் யார்? உடல் உள்ள பிணியை போக்குபவன் யார்? உயிரின் பிணியை நீக்குபவன் யார்? பேரின்பம் பிரதிபலிக்கும் முகத்தோன் யார்? தட்சிணாமூர்த்தி அவன் பாதமே சரணம். ஓம்கார பிரணவமாம் அவன் யார்? இருமையற்ற அரிஜன் யார்? தூய்மையின் தாயாம் அவன் யார்? தொண்டு கிழமாகாத இளைஞன் யார்? அமைதி நதி பாயோ ஆனந்தன் யார்? அமைதியை நமக்கு அருள்பவன் யார்? பேரின்பம் பிரதிபலிக்கும் முகத்தோன் யார்? தட்சிணாமூர்த்தி அவன் பாதமே சரணம். அமர்ந்திருக்கும் முறையும் அமைதியை தருமே, அனுபவிக்கும் உணர்வும் அமைதியை தருமே, அடைந்திடும் பேரின்பம் அமைதியை தருமே, ஆனந்தம் உண்டாக்கும் அமைதியை தருமே. அனைவருக்கும் தாயோ அவனேதானே, அனைவருக்கும் தந்தையோ அவனேதானே, அனைவருக்கும் குருவோ அவனேதானே. தட்சிணாமூர்த்தி அவள் பாதமே சரணம். ஆன்மாவை எழுப்போம் மௌனமே சரணம், ஆனந்தம் எழுப்போம் மௌனமே சரணம், ஐயங்கள் தீர்க்கும் மௌனமே சரணம், ஞானத்தை அருளும் மௌனமே சரணம். பேரின்பம் பிரதிபலிக்கும் மௌனமே சரணம். தட்சிணாமூர்த்தியின் மௌனமே சரணம். பேரின்பம் பிரதிபலிக்கும் மௌனமே சரணம். தட்சிணாமூர்த்தியின் மௌனமே சரணம்.